Hi friends, welcome to Chilli Kitchen. நம்ம இன்னைக்கு கேரளா ஸ்டைல் prawn curry எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ ஒரு pan சூடு பண்ணிருக்கேன். அதுல நம்ம இப்போ ஒரு 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கலாம். அதுல ஒரு 2 பிரியாணி இலை போடுறேன். 3 கிராம்பு போடுறேன். ஏலக்காய் 1, பட்டை 2 துண்டு, பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன் போடுறேன். மிளகு 1 டீஸ்பூன். இப்போ எல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் அதிலே ஒரு பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். இப்போ அதெல்லாம் பொரிஞ்சிடுச்சு. அதில் நான் இப்போது 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் நல்லா வதக்கிக்கிறேன் ஒரு 2 மினிட்ஸ். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம், இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரையும். இப்போ இஞ்சி பூண்டு போட்டு வதக்கினதுக்கப்புறம் நான் 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். அதிலே கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறேன், 1 டீஸ்பூன் போட்டு தக்காளி மசிகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அதை இப்போ நான் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக அந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான சால்ட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது மிளகாத்தூள் போட்டு வதங்கினதுக்கப்புறம் நான் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் திருகி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் போட்டு வதக்கினதுக்கப்புறம் நான் அதில் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். அந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதிலே கொஞ்சம் 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை 1 கொத்து போட்டு நல்லா வதக்கி விடுறேன். அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற வரையும் வதக்கிக்கலாம். தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. நான் அதில் ஒரு 1/2 kg ப்ரான் எடுத்து வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் அப்படியே போட்டுக்கலாம். தண்ணியை நல்லா வடிச்சிட்டு போடுங்க, ஏன்னா இறால் தண்ணி விடும். தண்ணியோடு போட்டால் அது இன்னும் தண்ணி ஆகிடும். அதனால் வடிச்சிட்டு போட்டு வதக்கியிருக்கேன். அதில் இப்போ நான் ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் அந்த இறால் வேகிறதுக்கான தண்ணி மட்டும் போட்டிருக்கேன். சீக்கிரமாகவே வெந்துடும் இறால், அதனால் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது அந்த இறாலுக்கு தேவையான சால்ட்டு முன்னாடியே நான் கொஞ்சம் போட்டிருக்கேன், அதனால் இப்போ நான் கொஞ்சம் கம்மியாக தான் போடுறேன். உப்பு போட்டு 3 நிமிஷம் இதை வேக வச்சுக்கலாம் நல்லா. இப்போ 3 மினிட்ஸ் ஆனதும் நான் அதில் கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் தேங்காய் 1 டீஸ்பூன் தேங்காய் போடுறேன் மேலேயே. போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி நல்லா வதங்கி வந்துடுச்சு. கேரளா ஸ்டைல் ப்ரான் கறி இப்போது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.